இன்னைக்குங்க பக்கத்து வீட்டில் 4-5 பேர் சேர்ந்து குரூப்பாக போவோமல்ல கோயிலுக்கு. ஆமாம். அதில் 12ஆம் நம்பர்கார அந்த அக்காவும் வர்றாங்க இன்னைக்கு. சரி. அதில் வந்ததில் சரி பஸ்ஸில் போகலான்னு நல்லா முடிவாயிடுச்சு போகலான்னு. ஆனால் அந்த அக்கா 12ஆம் நம்பர்கார அக்கா அது எப்போவுமே பணக்கார கெத்தா வருமல்ல, அதனால என்ன பண்ணுச்சு, வேண்டாம் பஸ்ஸில் வேண்டாம் கூட்டமாக இருக்குது, நான் கார் புக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கார் புக் பண்ணி காரில் போகிறதாக்கா, ஏக்கா இங்கே போகிறதுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பஸ் ஆச்சு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு என்ன சொல்லி கேட்கல. சரி ஆளுக்கு 100 ரூபா வருது போனால் போட்டு அப்படின்ட்டு சரின்ட்டு போகலான்னு ரெடி ஆகியாச்சு. அப்போ ரெடியான இந்த அக்கா சீக்கிரம் ரெடியாகி வராத, இந்த அக்கா இருக்கிற நகை நட்டெல்லாம் போட்டு நல்லா பெருசாக நான் பெரிய ஆள் அப்படின்ட்டு வருது. அப்புறம் அப்படித்தான் வந்திருக்குது. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் வந்திருக்குது. ஃபோன் வந்து இந்த கார் டிரைவர் தான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சரி நான் எல்லாம் ரெடி ஆகிட்டுப்பா அப்படின்ட்டு இருக்குது. அப்புறம் கார் டிரைவர் வந்தாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், நான் வந்தாச்சுக்கா உங்கள் வீட்டுக்கே வந்துட்டுருக்குறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னா. சரி என்னடா பண்ணுறது இங்கே வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அந்த அக்காவும் சரி எல்லோரும் எங்களையெல்லாம் கூப்பிட்டாச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரு 5-6 பேர் போய் நிற்கிறோம் வீட்டு முன்னால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆள் உள்ளே போயிருக்குது. இந்த கார் டிரைவர் உள்ள போயிருக்கு. கார் டிரைவர் அல்ல ஃபைனான்ஸ்காரர். கார் டிரைவர் டிரைவர்னு நினச்சிருச்சு இந்த அக்கா. ஃபைனான்ஸ்கார் உள்ளே போயிட்டார். ஏமா இப்படியே ஏமாத்துற, 1 வருஷத்துக்கு மேலாச்சு வட்டி பணம் கொடுத்து நீ வந்து கார் டிரைவர்னு ஏமாந்து எடுத்துட்ட, நான் தான் கூப்பிட்டுருந்தேன் ஏமாந்து எடுத்துட்டேன் அப்படின்னு கூடி இந்த அக்கா உடனே ஃபைனான்ஸ் இவன் பேர் வந்துட்டானா அப்படின்ட்டு அப்போவே கழுத்தில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாம் மறைக்குது. நாங்கள் அந்த பக்கம் நின்று பார்த்துட்டே இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி பந்தா வேணும், கொடுத்துட்டு போக வேண்டியதானே கேட்குறதுக்கு. அப்புறம் அந்த பணத்தை கொடுக்காம இந்த அக்கா நகை நட்டு நிறையா போட்டிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்குது. ஆனால் அவன் கொடுக்கறது கொடுக்கணுமல்ல, கொடுக்காம இப்படியே பண்ணி இன்னைக்கு அவன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அந்த அண்ணன் இல்லை தகராறு பண்ணியிருக்கிறான். பொம்பளை தனியாக இருக்குது, அவன் வந்து தகராறு எப்படின்னா நீ எப்போ பணம் கொடுக்குற அப்படின்னு கேட்குறான். கொடுக்குறப்ப கொடுப்பேன் நல்லா, எப்போ கொடுப்பேன், நான் இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணுமல்ல, இருக்கிறது கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே, எனக்கு வந்தால் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது. அப்புறம் அவனும் விடுற மாதிரி இல்லை, ஃபைனான்ஸ்காரனு நீ எப்போ கொடுக்குறேன்னு சொல்லுமா அப்படிங்கிறான். நான் கொடுப்பேன், எனக்கு வந்தால் கொடுக்குறேன் இப்படியே சொல்லிட்டு இருக்கு. அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏமா 4 பேர்த்த கூப்பிட்டு வெளியே நிற்க வச்சு உன்னை பேசின அசிங்கமாக இருக்குது, அதனால் நீ கொடுக்குறது கொடுத்துருமா அப்படின்னு. ஐயோ நம்ம முதல்ல இவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்கிற பணம் அப்போ வந்து இந்த ஆள் ஒரு சிலர் கொடுத்துருக்குறா, நம்ம தான் தப்பு பண்ணுற மாட்டிருக்குது அப்படின்ட்டு. இந்த வெளியே போனால் இவங்க பொம்பளைங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுச்சு, சரி கொடுக்குறப்பா அப்படின்ட்டு இருக்குது. இந்த வார்த்தையை முதலையே சொல்லியிருந்தா நான் எதுக்கு பேசுகிறேன், கொடுக்குறப்ப கொடுத்துட்டு போகிறேன், கொடுத்துறப்ப இந்த மாதிரி ஏன் சொல்லணும், இருக்குதல்ல ஏதோ ஒன்று பண்ணுமா அப்படின்ட்டு சரி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அவன் மரியாதையாக போகிறான். இது எதுக்கு இந்த பந்தா தேவை, இருக்கிறத வச்சு அளவா செலவு பண்ணிட்டு போக வேண்டியதுதானா. சும்மா அந்த அக்கா என்ன பண்ணுறது, தினம் ஒரு புடவை எடுத்துக்கிறது, காட்டன் புடவை எடுத்து பந்தாவை கட்டிக்கிறது, வெட்டி பந்தாவா, நான் ரொம்ப பணக்காரி அப்படின்ட்டு. அப்புறம் எங்களையெல்லாம் பார்த்துன்னா ஏதோ கீழ்த்தரமாக மட்டமே இவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்துட்டு இப்படியே பண்ணிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் இவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆகிடுச்சல்லோ, இருக்கிறத வச்சு அளவாக பண்ணிட்டு போக வேண்டியதுதானா. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஃபைனான்ஸ்கார் சத்தம் போடுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படி அடுத்தவங்க கேவலமாக பார்க்குற மாதிரி இது பண்ணணும். அதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. சரி நீ அப்படி பண்ணிட்டு பாரு, ஒரு எனக்கு அது தேவையில்லை.